வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து மனித உறவுகளை பாதிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி அல்லது மனிதர்களுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய பல்வேறு கோளாறுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் நாம் கடந்து செல்வதன் மூலமாக நம்மை ஒரு செம்மையான மனிதர்களாக, ஒரு வலிமையான மனிதர்களாக எப்படி உருவாக்கி கொள்வது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியில் நாம் இவற்றை பற்றியெல்லாம் உங்களிடம் உரையாடுவதற்கு மிக முக்கியமான காரணம். அந்த வகையில் பார்க்கிற போது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பது, நாம் நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சியாக டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவு எப்படி மோசமடைகிறது, மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உறவு நாம் எப்படி நம்முடைய கவனக்குறைவினாலும் அலட்சியத்தினாலும் மனித உறவுகளை மோசமாக்கி கொள்கிறோம். அப்படி மோசமாக்கி கொள்வதன் வழியாக பல எதிர்மறையான விளைவுகளை வாழ்வில் சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பதை பற்றி ஒவ்வொரு பிரச்சனையாக நாம் பேசி கொண்டு வருகிறோம். அதில் நாம் நேற்றைய தினம் பேசுகிற போது மிக முக்கியமாக இந்த மனித உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நாம் தவறாக கையாளக்கூடிய ஒரு பல்வேறு விதமான விஷயங்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டேன். இன்றைக்கு அதில் அடுத்த ஒரு அம்சமாக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்பது ரெஸ்பெக்ட், மரியாதை. ஒரு மனிதனுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை என்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு முக்கியம் சக மனிதர்களின் மீதான மரியாதை என்பதும். சக மனிதர்கள் மீதான மரியாதை தான் நமக்கான மரியாதையை நாமே உருவாக்கி கொள்வதற்கும் உதவும். மாறாக நாம் மற்றவர்களை எப்போதும் அவமதிப்பவர்களாக இருந்தால், நாம் எப்பொழுதும் ஒரு மரியாதை குறைவாக நடத்துபவர்களாக இருந்தால், ஒரு மோசமான மனிதனாக நாம் இருக்கிறோமோ என்ற எண்ணம் நம்மை பற்றி நமக்கே உருவாகிவிடும். சில பேர் அதை ஒரு பெரிய பெருமை என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பெரிய சிறப்பு என்று நினைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். நண்பர்களே, நாம் பல சமயங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய நாம் மீறக்கூடாத சில எல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லைகளை பற்றி நாம் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு சில விஷயங்கள் என்பது ஆழமாக புண்படுத்தக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக பாடி ஷேமிங் சம்பந்தமான விஷயம், அல்லது சாதி, மதம், இனம் சார்ந்து ஒருவரை இழிவு செய்தல், இப்படியாக பல விஷயங்கள் என்பது ஒருவருடைய பொருளாதார நிலை சார்ந்து ஒருவரை இழிவுபடுத்துதல், இது எல்லாமே மிக மோசமான நடத்தையினுடைய ஒரு வெளிப்பாடு. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்பது அவர்களை மிகவும் உணர்வுபூர்வமாக காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை சொல்வது, அல்லது நாம் ஜோக் அடிக்கிறோம் என்கிற பெயரில் சில சமயங்களில் எல்லை மீறி அவர்களை காயப்படுத்துவது, அல்லது நம்மிடம் ஒரு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு கீழ் அவர்கள் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம், நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் நம்மை சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். உதாரணமாக நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி நடத்துகிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். பல சமயங்களில் குழந்தைகள் தானே, அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுப்பது என்று கூட சிலர் நினைக்கலாம். அது மிக மிக தவறான ஒன்று. குழந்தைகள் மரியாதை கொடுப்பதை எப்படி கற்றுக்கொள்கிறார்கள் என்றால், தன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் தனக்கு மரியாதை கொடுக்கிறார்களா என்பதிலிருந்து தான் கற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளை மரியாதையாக நடத்தினால் அவர்கள் மற்றவர்களை மரியாதையாக நடத்துவார்கள், உங்களை மரியாதையாக நடத்துவார்கள். பல சமயங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம். அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நமக்கு கீழாக இருப்பவர்களை நாம் ஆதிக்கம் செய்யலாம் என்கிற பெயரில் அவரை அவமதிக்கிறோம், காயப்படுத்துகிறோம். பல சமயங்களில் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படுவதற்கும் அதுவே காரணமாகி விடுகிறது. அல்லது அவங்களுடைய ஆளுமையில் அது ஒரு மிகப்பெரிய காயத்தை உண்டாக்கி விடுகிறது. ஒரு உறவை நாம் அழகாக பாதிக்க வேண்டும் என்றால் அது ஒரு தனிப்பட்ட அந்தரங்க உறவாக இருக்கலாம், குடும்ப உறவாக இருக்கலாம், சமூக உறவாக இருக்கலாம், வேலை சார்ந்த உறவாக இருக்கலாம். எல்லோரையும் மரியாதையாக நடத்துவதன் வழியாகத்தான் அந்த உறவுகளை நாம் பாதுகாக்க முடியும், செம்மைப்படுத்த முடியும், அதை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள முடியும். மரியாதை என்பது எப்பொழுதும் கைவிடக்கூடாத ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா காய்ச்சல். இன்றைக்கி காய்ச்சல்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். இன்றைக்கி மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட பார்த்திங்கன்னா நிறைய மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைய பேரை காப்பாற்றிடுறோம். இப்போ இன்னும் நம்மளுடைய அவல நிலை என்ன அப்படின்னா, நம்மளுடைய நாட்டில் பார்த்திங்கன்னா காய்ச்சலில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, காய்ச்சலை பற்றின முழுமையான விழிப்புணர்வு நமக்கு இல்லாதனால தான் வரும். காய்ச்சல் தான் இருக்கிறதுலே ரொம்ப சுலபமான ஒரு நோயும், அதே நேரத்தில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையான நோயாகவும் உயிரே குடிக்கிற நோயாகவும் மாறுது. அப்போது இந்த காய்ச்சலை பற்றி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், காய்ச்சல்னால்
உடம்பு சூடானாலே காய்ச்சல் ஆகிடுது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோமியோஸ்டேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சூழலுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மாற்றிக்கும். இப்போ நீங்கள் ரொம்ப வெயில் அடிக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்வை வந்து உங்கள் உடம்பு வந்து கூல் பண்ணிக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட் ஆகும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஹீட் ஆகுறது பார்த்த உடனே நமக்கு வந்து காய்ச்சல் இருக்குதுன்றதை நினச்சிப்போம். ஸோ யூஸ்வலாக இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து காமனாக சொல்லுவாங்க, என் குழந்தைக்கு தலையெல்லாம் ஒரே சூடாக இருக்குது சார், ரொம்ப பயமாக இருக்குது, மூளைக்காய்ச்சலாக இருக்குமா, இவங்களாம் அதை நினச்சிக்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, காய்ச்சல்ன்றது ஒன்றுமே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டீஸ், அதாவது விளையாடுறது வந்து ரொம்ப டல் ஆகிடும், நம்மளுடைய நடக்கிறது இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அப்படின்னா யூ ஆர் அஃபெக்டட் வித் சம் ஃபீவர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இந்த காய்ச்சலை டெஸ்ட் பண்ணிக்க முடியுது. இப்போல்லாம் வந்து தெர்மோமீட்டர்ஸ் பிளாஸ்டிக்ஸ்லேயே வருது, ஒரு 150 rupees 200 rupeesக்கே வருது. நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு எலக்ட்ரானிக் தெர்மோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய குழந்தையோட ஆக்சிலால் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, எவ்வளோ இருந்தால் ஃபீவர் சார் அப்படின்வாங்க. மினிமம் 100 இருந்தால் தான் நீங்கள் ஃபீவர். 99 98 இதெல்லாம் ஃபீவரே இல்லை. நிறைய என் பேஷண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க, சார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 99 இருக்குது சார் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 99 டிகிரிக்கு 99 ஃபாரன்ஹீட்டுக்கே வந்து மருந்து கொடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 100 ஃபாரன்ஹீட் வந்தால் தான் நம்ம வந்து காய்ச்சலுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பயம் வந்துடுது. காய்ச்சல் வந்து நம்மளுடைய நண்பன் நான் சொல்லுவேன். எப்படி அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்றதை வெளிக்காட்டுறது தான் அந்த காய்ச்சல். இப்போ நம்ம நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, காய்ச்சல் வந்தாலே ஒரு பதட்டம், ஒரு பயம், அதை நம்ம எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்வாங்க. இப்போ இந்த காய்ச்சலில் 2 விதமான காய்ச்சல் இருக்குது. அதாவது வைரல் இன்ஃபெக்ஷன் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷன்னா எப்படின்னா, அந்த காய்ச்சல் வந்து நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் பெருசாக மாறாது. அது வந்து அதோடைய ஓன் கோர்ஸ்லேயே சரியாகும். அதாவது வந்து நீங்கள் 1 வாரம் இல்லை 5 நாள் 1 வாரம் வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காய்ச்சலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுத்தாலே போதும். அதாவது வந்து உங்கள் காய்ச்சல் குறையிறதுக்கு பேராசிட்டமால் போல மருந்துகள், நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா காய்ச்சல் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, உங்களுடைய உடம்புல இருக்க நீர் சத்து போயிடும். அதாவது நம்ம உடம்புல வந்து 60% வந்து பாடி வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட்ஸ், அதாவது நீர். இதுக்குள்ள வந்து உங்கள் செல்லுக்குள்ளாரையும் வெளியாரையும் இருக்கும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஆகும்போது இந்த செல்லில் இருக்க நீர் வந்து எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, உங்கள் செல்லெல்லாம் சுருங்கி போய் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, சார் என் குழந்தைக்கு ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கும் தலைவலியாக இருக்குது காய்ச்சல் வரும்போது. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே விஷயந்தான், நம்ம உடம்புல இருக்க நீர் சத்து குறையிறதுனால. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், காய்ச்சலில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். அதை தான் நம்ம சப்போர்ட்டிவ் கேர்னு சொல்லுவோம். நிறைய தண்ணி குடிக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, குளுக்கோஸ் குடிப்பாங்க. குளுக்கோஸ் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம செல்லில் நீர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது என்ன பண்ணும், மேற்கொண்டு அந்த செல்லிருந்து தண்ணியை உறிஞ்சிரும். எப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சுகர் இருக்கோ அந்த இடத்துக்கு குளுக்கோஸ் இருக்கோ வாட்டரை வந்து இது பண்ணிடும். இப்போ செல்லேருந்து இன்னும் வந்து வாட்டரை வந்து இழுத்துரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், நிறைய தண்ணி குடிக்கணும். அப்படி இல்லைன்னா உப்பு சர்க்கரை கரைசல், அதாவது ஓஆர்எஸ் சொல்லுவாங்க, ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கும்போது அது என்ன பண்ணணும்னா, ரத்தத்திலேருந்து செல்லுக்கு தண்ணீரை செலுத்தும். அது மாதிரி வந்து நம்ம காய்ச்சலுக்கு வந்து நிறைய தண்ணீர் பருகும் போது அந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாக நமக்கு வராது. இல்லைனா அந்த காய்ச்சலில் வந்து ரொம்ப டயர்டாகும். இதனால தான் வந்து காய்ச்சல் வரவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடுவாங்க. ஃப்ளூயிட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ரெண்டாவது இந்த வந்து பார்த்திங்கன்னா, இந்த வைரல் ஃபீவருக்கு சப்போர்ட்டிவ் கேரில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து ஃபீவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேராசிட்டமால் அந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டாவது நீர் சத்து சொன்னேன். சாப்பாடு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா, சாஃப்ட் டயட் சொல்லுவாங்க. அதாவது வந்து எளிய உணவுகள் சாப்பிடணும். அதாவது ஈஸியாக டைஜஸ்டபிள், அதாவது இட்லி, கஞ்சி, இடியாப்பம், ப்ரெட்டு அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா, நீங்கள் வயிற்றுக்குள்ளே சாப்பிடும் போது அது டைஜஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சம் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஆல்ரெடி டெம்பரேச்சர் இருக்கும்போது இது இன்னும் கூட கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இந்த ஃபீவர்னால் வர ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக இந்த சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்துட்டு இவங்களுடைய ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள், அதாவது இவங்களுடைய நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணாலே எந்த பிரச்சனையும் வராது. சில நேரங்களில் வைரல் ஃபீவரில் என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, ஃபீவர் வந்து இருக்கும், மருந்து கொடுப்பீங்க, கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும், கொஞ்சம் நல்லா இருக்கும், விளையாடிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க விளையாடிட்டு இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனால் சடனாக ஒரு 6 மணி நேரம் கழிச்சு ஜுரம் வரும். உடனே பெற்றோர்கள்லாம் ரொம்ப பயந்துருவாங்க, ஐயோ என் குழந்தைக்கு விட்டு ஜுரம் சார். ஒன்றும் பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கொடுக்குற பேராசிட்டமால் அந்த ஃபீவரை மட்டும்தான் சப்ரஸ் பண்ணுமே தவிர அந்த இன்ஃபெக்ஷனை சப்ரஸ் பண்ணாது. இந்த வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மருந்துகள் உபயோகத்துக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது.
அதனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கிடையவே கிடையாது, ரொம்ப கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அதை பற்றி தெரியுது. ஆனால் இங்கே எப்படின்னா இந்த மருந்துடைய உபயோகம் இது வணிகமயம் ஆக்கினதுனால இதை எப்படி உபயோகப்படுத்துதுன்னு தெரியாமல் இதை நிறைய போட்டு நம்ம ஆங்கில மருத்துவமே தப்பு, ரொம்ப சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்காங்க. நிறைய நோய்களுக்கு வந்து உண்மையிலே மருந்துகளே தேவைப்படாத சூழலில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஆங்கில மருத்துவம் தப்பு கிடையாது, அதை கையாளுற ஆட்கள், அதே நேரத்தில் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அது பின்னாடி இருக்கிற வணிகத்தை பற்றி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா மருந்தும் யூஸ் பண்ணக்கூடாது, மருந்து நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது உங்களுடைய ஃபீவருக்கு வந்து வைரல் ஃபீவராக இருந்தால் நீங்கள் வந்து மாத்திரை, ஜுரத்துக்கு மாத்திரையும் ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டில் வந்து சாஃப்ட் டயட் அந்த மாதிரி சாப்பிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதே சப்போஸ் இன்ஃபெக்டிவ் ஃபீவராக இருந்துச்சுன்னா, இப்போ டைஃபாய்டு அந்த மாதிரினா அதுக்கு உண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து போட்டு முறையான உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காய்ச்சல்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பிரச்சனையே ஆகாது. இதை நம்ம சரியாக கையாளதுனால தான் இந்த காய்ச்சலை வந்து அதிகப்படியாக நம்ம வளர விட்டு நாளைக்கு பின்னாடி பிரச்சனையே வந்துடும். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, நாளே டெஸ்ட் எடுத்து பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்க பயத்தின் அடிப்படையில். நிறைய பேருக்கு தெரியாது, நாளே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பெருசாக வந்து அந்த நோயை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னா, நமக்கு வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு டைஃபாய்டு வந்துடுச்சு, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, யூரினரி இன்ஃபெக்ஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அந்த கிருமி ரத்தத்தில் வர்றதுக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்கும். ஸோ காய்ச்சல் வந்து 3 நாள் கழித்து டெஸ்ட் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் வந்து நீங்கள் வந்து இதை உங்கள் மருத்துவர்கிட்டயே நீங்கள் விட்டுட்டு நீங்களாக போய் ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதும் நீங்களாக மருந்து வாங்கி சாப்பிட்றதும் இது வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதனால் என்ன ஆகிடும்னா நிறைய வந்து உயிரிழப்புகள் ஏற்படுது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, முறையான காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு வேணும். அதே நேரத்தில் மருந்துகளை வந்து தேவையில்லாமல் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஒரு குடும்ப நல மருத்துவரை அணுகி உங்களுடைய நோயை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கணும். அதே நேரத்தில் இந்த காய்ச்சல் வந்து ஒரே நாளில் சரியாகணும்னு எதிர்பார்க்குறதும் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு மெத்தடாலஜிக்கலாக ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணணும். அப்படி ஃபீவர் சரியாகலைன்னா திருப்பி போய் பார்க்கணும். இந்த பொறுமை இல்லாமல் ஹேண்டில் பண்ணும்போது இந்த காய்ச்சல் வந்து பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா ஒரு டாக்டர் விட்டு இன்னொரு டாக்டர் விட்டு போகும்போது இந்த காய்ச்சலுடைய தன்மையை நம்ம இழந்து நம்ம வந்து என்ன வேணும், பெரிய சிக்கலில் மாட்டி உயிரிழப்புகள் ஏற்படுது. இதுதான் நம்ம அண்மை காலங்களில் நம்ம ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ காய்ச்சலை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அதை அணுகும் போது அது பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்துது. அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தன் வரலாறு, ஆட்டோபயோகிராஃபி என்பது எப்போதும் படிப்பதற்கு சுவையாக இருக்கிற ஒரு புத்தகமாக இருக்காது. அடுத்தவனினுடைய நாட்குறிப்பை அவன் அறியாமல் படிப்பதில் வேண்டுமானால் சுவாரஸ்யமாக இருக்கலாமே தவிர, அவனே தன் வாழ்க்கையை எழுதுகிற போது அதை படிப்பதற்கு மற்றவர்களுக்கு பெரிய ஆர்வம் வந்துவிடாது. ஆனால் தன் வாழ்க்கை வரலாற்றை ஒழிவு மறைவில்லாமல் எழுதி தான் செய்த பிழைகளையும் கூட பதிவு செய்து மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைந்த புத்தகம் என்று சொன்னால் அது காந்தியார் எழுதியிருக்கிற சத்திய சோதனை தான். சத்திய சோதனையை படிக்கிற போது பல இடங்கள் ஒரு சுவையான நாவலை படிப்பது போல இருக்கும். குறிப்பாக ஒரு இடத்தை நாம் பார்க்கலாம். காந்தியார் 1 மாத காலம் கோகலேயின் வீட்டில் தங்கியிருந்தார். கோகலே தான் தன்னுடைய குரு என்று காந்தியார் பல இடங்களில் சொல்லுவார். அன்றைக்கு ஏறத்தாழ, அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் 1910 வரை இந்திய அரசியல் வானில் மிக புகழ்பெற்றவர்களாக விளங்கியவர்கள் 2 பேர். ஒருவர் கோபாலகிருஷ்ண கோகலே, இன்னொருவர் பாலகங்காதர திலகர். இவர்களை எப்படி இந்த வரலாறு பார்க்கும் என்றால், திலகர் என்பவர் கொஞ்சம் வேகமானவர், தீவிரவாதி. கோகலே என்பவர் மிதவாதி என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருப்பார்கள். 2 பேருக்கும் விடுதலை நோக்கமாக இருந்தது. கோகலே நிறைய படித்தவராக, ரானடேயிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டவராக, ரானடேயின் மீது மிக மிக பெரிய பற்றுதல் என்பதை விட பக்தி கொண்டவராக கோகலே இருந்திருக்கிறார். ரானடேயிலிருந்து கோகலே, கோகலேயிடமிருந்து தான் காந்தியார். எனவே காந்தியார் 1 மாத காலம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்ததற்கு பிறகு 1 மாத காலம் கோகலேயோடு அவர் தங்கியிருக்கிறார். அந்த அனுபவத்தை சத்திய சோதனையில் காந்தியார் எழுதியிருக்கிறார். 1, 2, 3 என்று ஒரு 10 பக்கங்களில் 3 பகுதிகளாக அதனை காந்தியார் எழுதியிருக்கிறார்.
அதிலே ஒரு செய்தி நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது. காந்தியார் எழுதுகிறார், நான் கோகலே இடத்திலே 2 வினாக்களை ஒரு முறை கேட்டேன். 2க்கும் அவர் விடை சொன்னார். ஆனால் ஒன்று எனக்கு சரி என்று பட்டது, இன்னொன்று எனக்கு மனம் நிறைவாக இல்லை என்று குறிப்பிடுவார். அந்த 2 கேள்விகள் என்ன? இவை வரலாற்றிலே முக்கியமான செய்திகள் என்று சொல்ல வேண்டும். காந்தியார் சீடராக இருந்து கோகலேயை பார்த்து 2 கேள்விகளை கேட்கிறார். முதல் கேள்வி, நீங்கள் ஒரு குதிரை வண்டி வைத்திருக்கிறீர்களே, அது எதற்காக? தனியாக போக வேண்டுமா? எல்லோரையும் போல ட்ராம் வண்டியிலே போகலாம் இல்லையா என்று காந்தியார் கேட்கிறார். அதாவது குதிரை வண்டியே ஒரு பெரிய ஆடம்பரம் மாதிரி காந்தியாருக்கு பட்டிருக்கிறது. இன்றைக்கு குதிரை வண்டியில் போவது என்பதையே கொஞ்சம் நம்முடைய தகுதிக்கு குறைவு என்று கருதுகிற காலத்தில் வாழ்கிறோம். ஆனால் அன்றைக்கு குதிரை வண்டியே ஒரு ஆடம்பரம். ஏன் எல்லோரையும் போல ட்ராம் வண்டியிலே போக வேண்டியது தானே? இன்றைய நடைமுறையில் சொன்னால் எல்லோரையும் போல நீங்கள் பொதுவான அரசு பேருந்தில் பயணம் செய்ய வேண்டியது தானே? எதற்காக தனியாக ஒரு மகிழுந்து, ஒரு கார் வைத்துக் கொள்ளுகிறீர்கள் என்பது போன்ற கேள்வி. அதற்கு கோகலே கோபப்பட்டு இதுவெல்லாம் என்ன கேள்வி என்று கேட்காமல் பொறுமையாக தன் சீடராக இருக்கிற காந்தியாருக்கு அவர் விடை சொல்லுகிறார். ஒருவேளை என்னைப் போல பலருக்கும் தெரிந்து விடுகிற ஒரு துர்பாக்கியம் உனக்கு நிகழுமானால் பிறகு உனக்கும் இப்படி ட்ராம் வண்டியில் போவது எளிதாக இருக்காது என்று சொல்லுகிறார். அது அசாத்தியம் என்று சொல்லவில்லை. அந்த சொல்லாடல் தமிழில் அப்படித்தான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அசாத்தியம் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கஷ்டமானது என்கிறார். அது முடியவே முடியாது என்று குறிப்பிடவில்லை. இன்றைக்கும் நாம் பார்க்கலாம், யாராவது ஒரு அமைச்சர் அல்லது புகழ்பெற்ற ஒரு திரைப்பட நடிகர் அரசு பேருந்திலே, அந்த நகர பேருந்திலே ஏறி வந்தால் எல்லோருக்கும் அது வியப்பாக இருக்கும். அவர் கீழே இறங்குவதற்குள் ஒரு 1000 புகைப்படங்கள் எடுத்து அங்கே இருக்கிற அந்த பேருந்தின் நடத்துனருக்கான வேலையை அவர் செய்ய முடியாமலேயே கூட போய்விடலாம். எனவே இப்படி ஒரு நிலை இருக்கிற போது வேறு வழி இல்லை. எனக்கும் கூட ட்ராம் வண்டியிலே சுதந்திரமாக போவதற்கு ஆசைதான். ஆனால் எனக்கு கிடைத்திருக்கிற அறிமுகம் அதற்கு தடையாக இருக்கிறது, வேறொன்றும் இல்லை என்று அவர் சொல்லுகிறார். 2வது கேள்வி, நீங்கள் ஏன் உடற்பயிற்சி செய்வதில்லை என்று காந்தியார் கேட்கிறார். எனக்கு உடற்பயிற்சி செய்ய இப்போதாவது நேரம் இருக்கிறதா, நீ அதை பார்த்திருக்கிறாயா என்று கோகலே விடை சொல்லுகிறார். காந்தியார் சொல்லுகிறார், கோகலே சொன்ன முதல் விடை எனக்கு சரிதான். அவருக்கு இருக்கிற அறிமுகத்துக்கு பொது மக்களோடு ஒருவராக அவர் பயணம் செய்ய முடியாது. ஆனால் உடற்பயிற்சி செய்ய நேரம் இல்லை என்பது எனக்கு உடன்பாடாக இல்லை. உண்பதற்கும் உறங்குவதற்கும் நாம் எப்படி நேரத்தை ஒதுக்கிக் கொள்கிறோமோ அப்படி உடற்பயிற்சி செய்யவும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று காந்தியார் சொல்லுகிறார். 2 கேள்விகளும் 2 விடைகளும் 2 மாமனிதர்களிடமிருந்து வருகிற போது நம்மையும் சிந்திக்க வைக்கின்றன.